அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவ தொகுத்தறி மதிப்பீடு மதிப்பெண்களை எவ்வாறு எம்இஸ் வலைத்தளத்தில் உள்ளீடு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் எம்இஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எம்இஸோட லாகின் பேஜ் வந்திருக்கும். லாகின் பேஜில் யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் டெஸ்க்டாப் சைட் மோடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கோங்க. மார்க்ஸ் என்ட்ரி போட ஈஸியாக இருக்கும். டேஷ்போர்டில் இருக்கிற இந்த 3 லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் டிபிடி, அட்மின், ஆக்டிவிட்டி, இன்பாக்ஸ்னு இருக்கும். அதில் ஆக்டிவிட்டிங்கிற ஏரியாவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் அகாடமிக் ஸ்கோர்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே மார்க் என்ட்ரி 1 to 10 இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதும் அடுத்த டேப் இப்படி இருக்கும். அகாடமிக் இயரில் 23-24 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அகாடமிக் இயர் சூஸ் ஆகிருக்கும். கிளாஸில் மட்டும் உங்களுடைய ஐடிக்கு அசைன் ஆகிருக்கிற கிளாஸஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ண போகிறேன். செக்ஷன் ஏ செக்ஷன் எக்ஸாம் டைப்பில் ஆனுவல் எக்ஸாம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சப்மிட்னு ப்ளூ கலரில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு அடுத்து கீழே ஸ்டூடெண்ட்டோட நேம், அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ. சப்போஸ் சம்மேட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட் 3rd term சம்மேட்டிவ்க்கு வராத பட்சத்தில் நீங்கள் மார்க்ஸ் என்ட்ரி போட்ட இடத்துல கேபிட்டல் ஏவை என்ட்ரி போட்டால் போதும். அதே போல் இங்கே சம்மேட்டிவ் மார்க்ஸ் தான் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 60க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கோ அந்த மார்க்ஸை மட்டும் என்ட்ரி போட்டால் போதும். சப்போஸ் உங்களது அதர் லாங்குவேஜ், அதாவது தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கான காலமில் நீங்கள் மார்க்ஸை என்ட்ரி போட்டால் போதும். இப்போது சோபிகா உங்களுடைய மார்க்ஸை என்ட்ரி போட போகிறோம். ஸோ சோபிகாவுக்கு நேராக ஆக்ஷனுங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் மார்க்ஸ் எவ்வளோ அதை என்ட்ரி போட்டுக்கோங்க. இப்போ தமிழில் 56, இங்கிலீஷ்லேயும் 56, மேக்ஸில் 51. அதர் லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல எதுவும் மார்க்ஸ்லாம் போட வேண்டாம். ஸோ 3 சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் மார்க்ஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். அந்த மார்க்ஸ் பக்கத்தில் இருக்க க்ரீன் கலர் டிக் மார்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு டாப் கார்னரில் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆப்ஷன் வந்திருக்கும். இதே போல் தான் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம மார்க்ஸை என்ட்ரி போட போகிறோம். சப்போஸ் இதில் ஏதாவது நீங்கள் தவறுதலாக உள்ளீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கிற அதே பென்சில் சிம்பிளை திரும்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்க்ஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்ஸை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.